சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 24ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை. துவாபசு வருடம் ஆனி மாதம் 10ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல பேச்சுனால பிரச்சனை அவசியமில்லாத விஷயங்கள்ல நம்ம போய் பணத்தை பிளாக் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, என்ன பேசுறோம்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல பேசி லாஸ்ட்ல நம்ம பேசினது தப்புங்கிற மாதிரி போறது. குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். பிள்ளைகள் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். எந்த விதத்திலுமே அவசரப்படாம டென்ஷன் இல்லாம இருந்தா பெட்டர். நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே ரொம்ப கவனத்துக்குரியது. எந்த விஷயத்தையுமே நம்ம கோவப்பட்டேன் செய்ய முடியும் தப்பா போகும். நிறைய மனதிய அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்களாகட்டும் புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய நாள். அப்ப எல்லாமே 1க்கு 2 தடவை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆதரம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது பொதுவாகவே நிறைய உபாதைகள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும், மனக்லேஷங்கள், ஹெல்த்ல லைட்டா உடம்புல உப்புச்சத்து ரொம்ப குறையும். அதனால ரொம்ப டீஹைட்ரேஷன் மாதிரி ஆகிற சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிக்கிறது நல்லது. அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டை மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள், மூத்த பெண்கள், அதே மாதிரி அக்கா இன் எனி ஃபார்ம் எந்த அளவுக்கு தூரமா வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. இதை நம்ம பெருசு பண்ணோம்னா பெரிய இஷ்யூ ஆயிடும். அது தகுந்த மாதிரி பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஒரு முக்கியமான செலவு, கையில் இருக்கக்கூடிய பணம் லிக்விடேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம். பெருமாள் வழிபாடு ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக வியாபாரத்துல பயங்கரமான பிரஷர், அலைச்சல். கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடுக்காம தள்ளி போடுறது, இல்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, குடும்பத்துல தேவையில்லாத ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். மெயினா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்க மாமியார் இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் ரொம்ப கவனமா பார்த்துக் கொள்ளக்கூடிய நாளா இருக்கும். இல்லை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்த பிங்க். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது சுத்தமா இப்ப இந்த ஒரு நிலைமைகள் பார்த்தீங்கன்னா பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. நிறைய பேருக்கு அந்யோன்யம் செட் ஆகாது. புது விஷயங்கள் எடுத்து பண்ணும் பொழுது அப்படியே கன்ஃபியூஷனை கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையா பண்றது நல்லது. ஒரு சில பேருக்கு பஸ் டிக்கெட் தப்பா புக் பண்றது, இல்ல போற இடம் ஒரு கிட்ட சம்மந்தமெல்லாம் நடந்துட்டு போறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும். மறதி, வீட்டுல பெரியவங்கனால சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருந்தா பரவாயில்ல. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி நெஞ்சது. நாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்கள் அதிக உபாதைகள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு அதிகமான செலவு, விசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை. அட் த சேம் டைம் கண்டிப்பா ஹெல்த் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாகும். இன்ஃபேக்ட் சொன்னா இந்த நாள் முழு சந்திர பலத்தோட இருக்கீங்க. நிறைய புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கப்படுது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
ராசியான் மஞ்சள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமா அப்படின்னா கடன் வேணும்னு தோணும். வயிறு ஒரு சில பேருக்கு பிரச்சனையாகும். மெயினா ஃபுட்டு, அதுல ரொம்ப முக்கியமா தயிர், பால் இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறது நல்லது. எம்மையா இருக்கு, ருசியா இருக்குன்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாம இருக்கக்கூடிய நாள். வீட்டுல எந்த அளவுக்கு அந்யோன்யமா போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பகையை பாராட்டாம இருக்கிறது நல்லது. போட்டி போடாம இருக்கிறது நல்லது. அவ்வளவுதான். சீதா ராமச்சந்திர சுவாமி வழிபாடு உச்சத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன சங்கடங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகக்கூடிய பொருளாதார நாள். எந்த விஷயத்தையுமே நம்ம எடுத்து பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பக்குவமாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பது, எல்லாத்தையுமே நம்ம திறன்பட நின்று ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம். எந்த விதமா இருந்தாலும் நம்மளால இவ்வளவு ஜெயிக்க முடியும், செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் மஞ்சள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வீட்டுல நிறைய செலவு, வீடு சம்பந்தப்பட்ட செலவு, நிலம் சம்பந்தப்பட்ட செலவு, வீட்டுல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அக்சசரிஸ் இதுலதான் செலவாகுது. திடீர்னு பார்த்தா மோட்டர் ஏதாவது பிரச்சனை வரும், தண்ணி வரக்கூடிய பைப்ல ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடங்கள் கொடுக்கும். மிக முக்கியமா இந்த நாள் உங்களுடைய சுய ஒழுக்கத்தை ரொம்ப கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா வெள்ளை. மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு புதிய விஷயங்களை எடுத்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அது ஜெயிக்கும். நம்ம பிளான் பண்ண விஷயங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் நமக்கு மிகவும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாக மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.